ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரியா கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கோட் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லா லிவர் வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 1/4 kg. அதை வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு குக்கரில் அதை அந்த குக்கரில் போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி அதை வந்து நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம என்ன போடணுன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும், லைக் அந்த ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான பெப்பர் 75% போடணும். 25% வந்து நீங்கள் சில்லி பவுடர் போடணும், காரத்துக்கு சொல்கிறேன். ஸோ 75% வந்து நம்ம பெப்பர் போட்டோம்னா 25% சில்லி பவுடர் போட்டோம்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் வந்து இங்கே 1.5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு அது போதும், 1/4 கிலோ தானே. ஸோ கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அது போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில், ஸ்மால் குக்கர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடனே விசில் வரும். ஸோ அது மாதிரி விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது குக்காக இருக்கும். இன்கேஸ் குக் ஆகலைன்னா 1 விசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பட் நான் வந்து 5 விசில் தான் வச்சேன், அதுலேயே எனக்கு ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு. ரொம்ப ஓவர் குக் ஆனாலும் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் லிமிட். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி அது வந்து நீங்கள் எடுத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அகெயின் இன்னொரு பேன் வச்சுட்டு, ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகணும் இல்லையா. ஸோ சூடாகினதுக்கப்புறமா வந்து நான் ஹோல் ஸ்பைசஸ், இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் மராட்டி மொக்கு, அதெல்லாம் சோம்பு, அதெல்லாம் போடுறேன். ஹோல் ஸ்பைசஸாக தான் போடணும். அது போட்டதுக்கப்புறம் உடனே வந்துட்டு நீங்கள் எதுவும் போடக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஆயிலில் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வரணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த 30 செகண்ட் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அது அப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக ஆனியன் போட்டுக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட கிட்ஸ்க்கு வந்து கேஷ்யூ போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் கேஷ்யூ போட்டிருக்கேன். கேஷ்யூ வந்து ஆப்ஷனல் தான். கேஷ்யூ கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போதும். ஒரே ஒரு சில்லி, க்ரீன் சில்லியை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அது அண்ட் வந்துட்டு கறி லீவ்ஸு கொஞ்சம், அதுவும் போட்டு ப்ராப்பராக சாட்டே பண்ணிவிடுங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் தக்காளி அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் அந்த ஆனியன் டொமேட்டோ எதுவாகணும்லாம் கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ஆக்சுவலி இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அது கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் இதுவாகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற லிவரில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தவாவில் அந்த ஆனியன் டொமேட்டோஸோடு போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு ஒர்க் முடியும். மொத்தமாக கொட்டிட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் அதை போட்டுட்டு அது கொஞ்சம் சுண்டிட்ட உடனே உங்களுக்கே தெரியும். ஸோ உடனே நீங்கள் இது போட்டுடுங்க, என்னது லிவர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கோட் லிவர், அதை போட்டுடுங்க. குக் பண்ண கோட் லிவரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை இன்கேஸ் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் அண்ட் ஜீரக பொடி அது 2ம் போடுங்க. நான் போட்டிருக்கேன், ஓகேவா. ஜீரக பொடியும் பெப்பரும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் நான் பத்தலை சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணேன். அதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியும் கூட. கேஷ்யூ வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் சீக்கிரமாகவே பண்ணிடலாம், பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான், ஈஸியாக பண்ணி